சத்தியம் டிவியில உட்கார்ந்து பல நேரம் அசத்தியமா பேசிட்டு இருந்த அன்பு தம்பி ராஜா தமிழ்மாறனுக்கு சத்யராஜுக்கு ஒரு வணக்கம். வெங்கடேஷ் ஜி நமஸ்தே. நமக்கு இந்த தோழர்லாம் ஆவாது, அதனால ஜி நமஸ்தே. நல்லா இருக்கீங்களா? அது ராஜா தமிழ்மாறன் வந்து நடக்கிறது திமுக ஆட்சி அப்படிங்கறத மறந்துட்டாரு. அதுல போற போக்குல ஒரு அடி அடிச்சு விட்டாரு பாருங்க. தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு அலுவலர்களையும் அவங்களே நேரடியா இருந்து நியமிக்கிறாங்க. ஏப்பா பூத் நம்பர் 299 சாமி நீ போ, ராம்சாமி நீ போ, கந்தா நீ போ அப்படின்னு அவங்க நியமிச்சாங்களா? என்ன ஒரு பிதற்றல்! அதாவது போற போக்குல பொய்ய உண்மை மாதிரியே கோயில் பல்ஸ் மாதிரி அழுத்தி அழுத்தி பேசினா கேட்கறவங்க நடுவாங்க. ராகுல் காந்தி பண்ணிருக்காருல்ல சார், ராகுல் காந்தி அந்த மாதிரி பண்ணிருக்காரு. அது உலக பொய்யன் அவரு. சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டிங் பீகாரை பத்தி சுப்ரீம் கோர்ட் நிறுத்திருக்கணுமா இல்லையா? அதுவும் உங்களால் ரொம்ப ரொம்ப கொண்டாடப்பட்ட ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி, உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு நீதிபதி உட்கார்ந்து இருந்தாரு கவாய். அப்ப வந்து இதுக்கு தடை வச்சு இதை நடத்திருக்க கூடாது. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் சார். எனக்கு மைசூர் பாக் பிடிக்கும், ராஜா தமிழ்மாறனுக்கு மைசூர் பாக் ரொம்ப 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 பிடிக்கும். சொல்லுங்க, வேற ஒண்ணு சொல்லல. நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்களா? ஏன் சார் ஒரு நக்சலைட்டுக்கு மாதிரி திரும்ப திரும்ப முதல்ல என்ன பண்ணாங்க? இவிஎம் மிஷின் எதை அமுத்தினாலும் தாமரையில் உழுவுது அப்படின்னாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஒரு 4 முழுக்க கடை விரிச்சு உட்காந்து வாங்கப்பா வந்து எனக்கு முன்னாடி ப்ரூவன் பண்ணுங்க அப்படின்னு உட்கார்ந்து இருந்து இந்த சொன்ன வாய்ச்சொல் வீரர்கள் யாரும் போய் அதை நிரூபிக்கல. அவங்க கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா கேட்கறது உச்ச நீதிமன்றத்தை நம்புறீங்கல்ல, உங்களுக்கு சில ஏதாவது தப்பி தவறி உங்களுக்கு சாதகமா வர்ற தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தை அப்படியே தலையில் எடுத்து வச்சு கொண்டாடுறீங்க. அது வரலனா தான் உச்ச நீதிமன்றமா உச்ச குடிமன்றமா வாங்கப்பட்ட தீர்ப்பா வழங்கப்பட்ட தீர்ப்பான்னு கருணாநிதி அந்த காலத்துல டயலாக் அடிப்பாரு. உச்ச நீதிமன்றம் தடை கொடுத்திருக்கலாமா இல்லையா? என்னுடைய முதல் கேள்வி. சரி.